இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் we will do the breathing exercise. Come, let's go. Slowly inhale and hold the breath for some time and slowly exhale. Again slowly inhale, hold for some time and slowly exhale. So like this, if you do breathing exercise, your brain power will increase. இப்போ நம்ம ஹோமோலஜி ஆர்கன்ஸ் அண்ட் தென் அனலாகி ஆர்கன்ஸ் இது ரெண்டுத்தோட சிமுலேஷன் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் இருக்குது இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸு, என்னென்ன அனலோகஸ் ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பீஷீஸ் 1ல் வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து ஸ்பீஷீஸ் 2ல் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளான்ட்டு, இதில் வந்து பிளான்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது it is showing the leaf. So the leaf is the homologous organ in the plants. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா அனிமல்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈகிளுக்கும் இந்த ஹார்ஸ்க்கும் எது ஹோமோலோகஸ் ஆர்கனாக இருக்குது? ஈகிளுக்கு பார்த்தீங்கன்னா விங்ஸில் இருக்கும். அதே மாதிரியே ஹார்ஸ்க்கு வந்து த 4 limbs, அது லெக்ஸ், 4 legs. ஸோ இதுதான் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன் பிட்வீன் த ஈகிள் அண்ட் த ஹார்ஸ். அகெயின் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த பிளான்ட் ஸ்பீஷஸ். இப்போ இந்த கேக்டஸில் இருக்கிற ஹோமோலோகஸ் ஆர்கன் இந்த பிளான்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ விச் இஸ் த ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the picture is the homologous organ in these 2 plants. ஓகேங்களா. Now we are going to select the animals again, the horse and the human being. Next the bat and the seal. So here which is the homologous organ? This flipper, that is the animal seals, the forearm அப்படின்றது தான் வந்து பேட்டோட விங்குக்கு ஹோமோலோகஸாக இருக்குது. நெக்ஸ்ட் we are going to take the bat and the eagle. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஹோமோலோகஸ் ஆர்கன் வந்து விங்கு. சரிங்களா. இந்த பேட்டோட 4 ஆர்மும் விங்கு தான், ஈகிளோட 4 ஆர்மும் வந்து விங்கு தான். அதுக்கு அடுத்தது again I am going to select the next set of animals for the analogous organs. ஸோ இப்போ இந்த அனலோகஸ் ஆர்கன்ஸில் எது வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட்ஸ் விங்கும் இந்த பட்டர்ஃப்ளையோட விங்கும் வந்து இட்ஸ் ஷோயிங் த analogous. ஓகேங்களா. ஸோ லைக் திஸ் we can compare even plants as well as the animals for the analogous organ, children. So next I am going to select the next pair of set of animals or the plants. So now are you able to understand the analogous and the homologous organs, children? So now we are going to select another set of plants. So இப்போ இந்த வந்து people, leaf and then the cactus, இதில் எது analogous பார்க்க போகிறோம். So in the spotted flower is the analogous organ. சரிங்களா. So next like this you can compare between the animals and the plants. So next is set of pair போலாமா. So again this cactus and the people. Here what we are going to spot அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இயர் இட் இஸ் த லீவ்ஸ். ஸோ அதில் ஸ்பாட் பண்ண ஸ்பீஷீஸ் 1ல் வந்து இதில் லீவ்ஸ் காமிச்சிருக்கு. ஸோ லைக் திஸ் வி கேன் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த அனலோகஸ் ஆர்கன் அண்ட் த ஹோமோலோகஸ் ஆர்கன். சரிங்களா. ஸோ இப்போ பேர்ட்ஸ் விங் அண்ட் த பேட் விங், இதில் வந்து பேட் விங் இஸ் த அனலோகஸ் ஆர்கன் இன் த அனிமல்ஸ் அகெயின். சரிங்களா. ஸோ லைக் திஸ். ஸோ வாட் இஸ் ஹோமோலஜி, வாட் இஸ் அனாலஜி அப்படின்றத பார்க்கலாம். ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் அ காமன் ஆன்சஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸ், தட் இஸ் லைக் சீலு, ஹார்ஸ், பேர்ட்ஸு, இந்த மாதிரியான ஆர்கன், ஈவன் ஃப்ராகு. ஸோ எல்லாமே வந்து 4 ஆர்ம்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும் இந்த அனிமல்ஸில். பட் இந்த பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பிளான்ட்ஸ்லேயுமே. ஸோ இப்போ பிக்சர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் தான் வந்து பிக்சராக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் டு ட்ராப் த இன்செக்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸே வந்து ஒரு ஜாஸ் மாதிரி இருக்கும்.
அண்ட் தென் இது ஒரு சில செட் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸே வந்து ஃப்ளவர் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேக்டஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அதாவது ஒரே ஸ்ட்ரக்சர் தான், பட் இட் இஸ் ஷோயிங் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஹோமோலகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சிமிலர்லி இப்போ இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ஒன்று வந்து ஸ்பைனாக கன்வெர்ட் ஆகிருக்கு பார்பரியில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்ரலாக, பீ பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது டென்ட்ரலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அனாலஜி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அனாலஜி பார்த்தீங்கன்னா வந்து சிமிலாரிட்டி இன் ஃபங்க்ஷன், ஓகே, பட் நாட் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ அதுதான் வந்து அனாலஜி. ஸோ அனாலஜிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? சிமிலாரிட்டி இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் நாட் ஆஃப் அ காமன் ஆன்செஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹோமோலஜி அண்ட் அனாலஜி அண்ட் வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ் இன் ஹோமோலஜி அண்ட் அனாலஜி ஆர்கானிசம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து we will see in the upcoming videos. Thank you. All the very best.